நானே டெய்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிடுவேன்ப்பா. எடுத்தோடனே தம்பிள் பிடிப்பேன், ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஓகே, அது கரெக்டாக பண்ணுறோமா? நீங்கள் ஜிம்மில் வீட்டில் எங்கே பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணு. வார்ம் அப் எதுக்குன்னா பாடி ரெடி மோடுக்கு கொண்டு வர. மசில் ஸ்லீப்பிங்கில் இருந்தால் வேக்கப் ஆகும். ஜாயிண்ட் துருப்பிடிச்ச கேட் மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். சடன் பெயின் அண்ட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணலாம். வார்ம் அப் முடிச்சுட்டு செகண்ட் ஒன் கார்டியோ. கார்டியோ மேஜர் மசில் ஆக்டிவேட் ஆகும். ஹார்ட் ரேட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோவில் ஸ்பாட் ஜம்பிங் பண்ணலாம், ஜம்பிங் அண்ட் ஜாக் பண்ணலாம், ஐனி பண்ணலாம், பாடி வெயிட் ஸ்குவாட் பண்ணலாம். தேர்ட் ஒன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மெயின் ஒர்க் அவுட். இப்போ பாடி ஃபுல்லாக வார்ம்டு அண்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு மேக்ஸிமம் எனர்ஜி தேவை. ஸோ கரெக்ட் ஃபார்முக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேட் லாஸ் பண்ண, மசில் டோனிங் பண்ண ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஸ்டெப் மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி எதுக்குன்னா டைட் மசில் ரிலாக்ஸ் ஆகும், ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி ஸ்டிஃப்னஸ் அவாய்ட் பண்ணும். பிஃபோர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மொபிலிட்டி பண்ணக்கூடாது. மசில் பவர் டெம்ப்ரரியாக கம்மியாகும். மொபிலிட்டி பண்ணால் மசில் ரிலாக்ஸ் ஆகும், லூஸ் ஆகும். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு மசில் டைட் அண்ட் ஆக்டிவாக இருக்கணும். ஸ்டெப் 5 கோர் அண்ட் ஹோல்டிங் எக்ஸசைஸ். கோர் எக்ஸசைஸுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் கோர் ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டர். என்டியூரன்ஸ் அண்ட் போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும். கோர் ஒர்க் அவுட் ஃபஸ்ட்லேயே பண்ணால் மெயின் ஒர்க் அவுட் ஸ்பாயில் ஆகும். ஸோ பர்ஃபெக்ட் ஆர்டர்: வார்ம் அப், பாடி வெயிட் கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மொபிலிட்டி, கோர் அண்ட் ஹோல்டிங். இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஆர்டர் தெரியும். ஸோ வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடலாமா?